ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து ஸ்கூல் லீவு. அவங்க ஸ்கூலில் வந்து குரூப் எக்ஸாம் நடக்கிறதுனால அதனால் இன்றைக்கி வந்து லீவ் விட்டாங்க. நேற்று ஈவினிங் திடீர்னு என்ன ஆச்சுன்னா, சரி போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. காலையிலேயே வந்து நைட்டு டிஃபனுக்கு இந்த கம்பு, ராகி, குதிரைவாளி எல்லாமே போட்டு மாவு அரைச்சி நைட்டுக்கு சுடலாம் அப்படின்னு சொல்லி ஊற வச்சுருந்தேன். அப்புறம் திடீர்னு பிளான் இப்படி மாறினதுனால அதை வந்து நைட் அரைச்சி காலையில் தான் எடுத்துக்கிட்டோம். நேற்று வந்து சிக்கன் சாயங்காலம் வாங்கிட்டு வரையிலேயே புரோட்டா வேணும்னு நிதிக்கிட்டு 3 நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தான். சரின்ட்டு நேற்று வரையிலேயே வந்து புரோட்டாவும் வாங்கிட்டு வந்தாச்சு. சிக்கன் வாங்கிட்டு வந்த உடனே என்ன வேணும் அப்படின்னா, ஒருத்தன் சில்லி சிக்கனுங்கிறான், ஒருத்தன் பட்டர் சிக்கன் அப்படின்ட்டான். கடைசியாக ஃபைனலாக ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லங்காட்டி, சரி போன டைம் வந்து பட்டர் சிக்கன் செஞ்சோம், இந்த டைம் சில்லி சிக்கனே செய்யுங்க அப்படின்ட்டான். நேற்று சிக்கன் வாங்க போகையில் நிதிக்குட்டியும் வரங்காட்டி, அங்கிள் எனக்கு வந்து 2 லெக் பீஸ் வேணும் அப்படின்ட்டாங்க. ஹோட்டலில் ஆர்டர் போடுற மாதிரி கறிக்கடையிலேயே ஆர்டர் போட்டான். அப்புறம் சரி நான் வந்து பொக்குன்னு போயிடுவோம் அப்படின்ட்டு நானும் சரி வச்சுருங்க அப்படியே கட் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். அதையும் கொண்டுட்டு வந்து சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா புரோட்டா, சிக்கன் ஃப்ரை, சில்லி சிக்கன் அப்படின்னு சொல்லி சூப்பரான நைட்டு டின்னர் வந்து ரெடி பண்ணியாச்சு. புரோட்டா அப்படிங்கிறதுனால ஷேரிங் பாருங்களேன் எப்படி நடக்குதுன்னு. அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கூட முன்னையும் பின்னையும் போகாது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தானேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.